கடகம் 12 வருடங்கள் கழிச்சு இப்போ குரு பெயர்ச்சி ஆக போகுது. அந்த குரு பெயர்ச்சி வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு யோகத்தையும் கொடுத்துட்டு கடகராசிக்கு வராரு குரு பகவான். 12 வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு கடகராசி ஜென்ம குரு அப்படிங்கிறதுக்கு வராரு. அப்போ ஜென்ம குருங்கிறது முதல்ல நம்ம மிதுனத்துக்கு பேசின மாதிரி தான், ஒரு சில விஷயங்களில் முடிவெடுத்தல் அப்படிங்கிற இடத்துல சுணக்கத்தை கொடுப்பார். கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும், என்னடா இப்படி போவோமா அப்படி போவோமா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஜென்ம குரு காலம் அப்படிங்கிற ஒரு தேக்கத்தை கொடுக்கும். டக்குன்னு ஒரு விஷயம் நினச்சோன்னா நடக்காது அப்படிங்கிற மாதிரி. இப்போ 2 வாரம் டைம் கேட்டிருக்கிற மாதிரி தான். ஸோ ஜென்ம குரு அப்படிங்கிறப்ப ஆக்சுவலி விஜய்க்கு மாத்திரம் குரு வரப்போ ராஜபங்கம் நீச்சபங்கம் டப்புன்னு வேலை பண்ணிவிடும், கிளியர் ஆகிடுவார்னு வச்சுக்கோங்களேன். இந்த கன்ஃபியூஷன் அவருக்கு இருக்கிற கன்ஃபியூஷனே தீரக்கூடிய காலமாக தான் இந்த ஒரு வாய்ப்பு எடுக்கிறோம். கடகராசிக்காரர்கள் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து செய்தல் நலம். உங்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் சூப்பராக இருக்குது. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயமா இத்தனை நாள் ஒரு குழப்பம் இருந்ததா, குழந்தைகளுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டதா சூப்பராக இருக்கும். மனைவி அல்லது பார்ட்னர் அல்லது கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்குண்டான வாழ்க்கையை ஜென்மகுரு ராமன் வனத்திலே அப்படின்னு சொல்கிறப்ப கல்யாணம் பண்ணோன்னு அப்படி தானே இருக்காங்க பாவம் எல்லாருக்கும். அப்போ 7ஆம் இடத்துக்கு வரப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது. 9ஐயும் பார்க்க போகிறார். ஆல்ரெடி 9ல் சனி உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ அந்த சனினால் இத்தனை நாள் இருந்த ஒரு தேக்கமெல்லாம் நிவர்த்தியாகி நல்ல ஒரு குரோத்தை, முக்கியமாக மீடியா சைடு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம், கடகராசியில் பிறந்த மீடியா சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கக்கூடிய, நல்ல ஃபோக்கஸ் ஆகக்கூடிய ஒரு டைமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். கடகராசிக்காரங்க சனி குரு இதே காம்பினேஷன் வருது. உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படிங்கிறப்ப இமீடியட்டாக போக வேண்டிய இடம் குலதெய்வ கோயிலில் போய் அங்கே என்ன உங்களுடைய குடும்ப வழக்க முறையில் பூஜை பண்ணுவீங்களோ அந்த வழிபாட்டை சரியாக செய்து வாங்க. அதுவே சிறப்பான பரிகாரம்.